இயேசுவின் இனிய நாமத்தினாலும் பெத்னி சபையின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். In the sweet name of our Savior Jesus Christ, on behalf of Kenton Bethany, we welcome you all today. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே மனமகிழ்ச்சியாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். The scriptures we say when they were called to go to the church, the house of the Lord, they were all overjoyed. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலும் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள்? How many of you are here with overjoy? கரங்களை உயர்த்துகிறீர்கள், ஆனால் முகத்திலே மனமகிழ்ச்சியை காணவில்லை. I can see you lifting your hands, but I can't see the joy in your face. Praise the Lord. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Praise the Lord. Amen. இந்த நாளிலும் நாங்கள் இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து மீதியாய் கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். So we're going to commit this service into God's hands, praise and worship him, and then go into the service. ஆகவே நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and look unto God? பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Heavenly Father, we commit ourselves into your hands and pray. இன்றைய நாளிலும் ஆண்டவரே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we give thanks for this wonderful opportunity to come into your presence, to praise and worship you, to hear your word, O Father. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் அழைத்து வந்த ஊழியர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for the ministers you brought here by your own decision. பாடல்கள் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that through the songs and the word that your name alone be glorified in this place. ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நேரத்தோடு நீர் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். All those who are coming to the service, I ask them that you bring them on time. ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். I pray that you anoint each and every child of God who is doing ministry for you today. உம்முடைய நாமம் ஒன்றே இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. Your name alone be glorified. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your mighty power come upon us. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம், As your words say, if your son sets you free, you will truly be free. விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. Sense of redemption with peace and joy, God has given us the opportunity to come here. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit each one of us into your mighty powerful hand. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus Christ, our living Father, we ask and pray. ஆமென். 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 இன்றைய நாளிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற அருமை தந்தையார் அவர்கள் இவாஞ்சலிஸ்ட் டேவிட் பத்மராஜன் ஐயா அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் மற்றும் அவருடைய மகன் மருமகள் 2 பேர பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே அவர்கள் இருக்கின்றார்கள். We have very greatly privileged our evangelist David Padmarajan Ayya, along with his wife, his son, his daughter-in-law and the 2 grandchildren have accepted our invitation and is in our presence to do ministry today. அவர்கள் founder of the Jesus of the Rock ministry சென்னையிலே அவர்கள் ஊழியம் செய்து வருகின்றார்கள். He is the founder of the ministry called Jesus of Rock in Chennai. அவருடைய மகன் குளோஸ்டரில் இருக்கின்றார்கள். அவர்கள் குளோஸ்டர் தமிழ் சர்ச்சிலே ஊழியம் செய்து வருகின்றார்கள். His son is living in Gloucester in England and he is doing ministry in the Gloucester Tamil Church. ஆகவே இன்றைய நாளிலும் அவர்கள் குடும்பமாய் எங்கள் மத்தியிலே இருப்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிதான ஆசீர்வாதம். And it is a great blessing for all of us that they are here as a family. அவருடைய மகன் பிரதர் பால் அவர்கள் காலை ஆராதனையிலே ஆராதனை மூலமாய் வார்த்தையின் மூலமாக நம்மோடு ஊழியம் செய்தார்கள். Son brother Paul did ministry through worship and through the word of God in this English service this morning. நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். All of us were blessed. இப்பொழுது தமிழ் ஆராதனையிலே அவர்கள் ஆராதனையை வழி நடத்துவார் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். In the Tamil service, brother Paul Nirmal will lead us in praise and worship and Ayya will share the word of God. ஆகவே கரங்களை தட்டி அவருடைய கரங்களிலே நான் கொடுக்கின்றேன். மீதியான ஆராதனை வழியை அவர்கள் நடத்துவார்கள். Praise God. பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கறது கொஞ்சம் அப்படி முடிஞ்சாக்க ஒரு குலுக்கு கலுக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்களா கேளுங்க பார்ப்போம். முடிஞ்சா அடி லைட்டாக. ஐம் சூப்பர் த்ரில்ட் அண்ட் சூப்பர் ஜாய்ட் திஸ் மார்னிங். இன்னைக்கு உங்கள் கூட ஏசப்பாவை ஆராதிக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை ஏசப்பா கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I really thank the pastor and all of you for giving us this opportunity to serve the King of Kings. அவருக்கு ஊழியம் செய்வது போல பெரிய இது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆமென். அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டா அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவார். ஆமென்.
அவன் பாஸ்டர் கேட்டால் சொல்லுவாங்க எப்படி ஏசப்பா அழகாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது இன்னும் நிறையா தெரியும் ஏசப்பா எவ்வளோ அழகாக வழி நடத்திட்டு வராங்கன்னு. இந்த நாளிலும் அதே தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை ஒரு ஆயத்தம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். இங்கிலீஷ் சர்வீஸில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து என்னையும் பார்த்து சிரிங்கன்னு சொன்னேன். அது முடிஞ்சால் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே. பட் இன்னொன்று வந்து உள்ளத்தின் ஆழத்தில் இந்த இயேசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஜஸ்ட் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் ட்ரபிள்ஸ், என்னெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கார்னரில் வச்சுட்டு ஏசப்பா கையில் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, மீதியானது ஏசப்பா பார்த்துக்காரு. ஆமென். ஆமென். லார்ட், we want to lift your name. உங்கள் நாமத்தை இன்னைக்கு உயர்த்த போகிறோம் அப்பா. ஆமென். எத்தனை பேர் ரெடி? முடிஞ்சவங்க எந்திரிச்சு நிற்கலாம். இல்லை எங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு ஈவன் இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, பட் இட்ஸ் ஓகே. லெட்ஸ் sing out for the Lord. Lord, I lift your name on high. You came from, எதுக்கு நம்ம செய்யணும்? He came from heaven to earth. நம்மளுக்கு ஒரு பாதையை காமிக்கும்படியாக ஏசப்பா நம்மளுக்கு வந்தாங்க. ஆமென். அந்த ஏசப்பாவை துதித்து தான் பாட போகிறோம். Let's do it together. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்த நாமம் உயர்த்துவேன், உந்த நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி பகிர்ந்திடுவேனே. எந்த வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடுவேன், பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தோமே, சாவை வென்றவரே, உயிர் பெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். Jesus. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. Oh Jesus, we want to worship you. முடிஞ்சவங்கள வாய்களை திறந்து ஒரு சில நிமிஷங்கள் ஏசப்பாவை எப்படியெல்லாம் உங்களுக்கு துதிக்கணும்னு ஆசையாக இருக்கோ துதிக்கலாமே. Come on church, I would like to encourage you. It's not about me, it's not about what I talk, it's about you and Jesus. Come on church. Come on church, I don't want anybody to be silent here. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மையே செய்யலைன்னா நீங்கள் குவைட்டாக இருந்துடலாம். ஏசப்பா உங்களை வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி உமக்கு நன்றியின் மாத்திரம் சொல்கிற இருதயத்தோடு அவரை துதிப்பீங்களா? Oh Jesus, we magnify you, we glorify you Lord, we lift you up on high, O Father Lord. Oh Jesus, King of kings and the Lord of lords, you reign supreme, O Father Lord, in this place, O Father. You reign supreme. Jesus. ஆலயம் செல்வது என்ன பண்ணுமா நம்மளுக்கு? பாஸ்டர் அழகாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு சர்வீஸை. ஆலயம் செல்லும் போது என்ன பண்ணணும் நம்மளுக்கு?
மகிழ்ச்சினா எப்படி தெரியும்? முகத்தில் தெரியணும். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்கள ஏதாவது பண்ணி மகிழ்ச்சி ஆக்க வேண்டியது உங்கள் கடமை இன்னைக்கு காலையில். ஓகே, are you ready? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எதற்கு வந்திருக்கோம்? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on church. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. One more time. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. Come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. எத்தனை பேருக்கு வேணும்? பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஓ ஜீசஸ். இது ஒரு ஸ்டான்ஸா, கடைசி ஸ்டான்ஸா பாடுவோம். பட் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு சே திஸ். நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்.
நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த இடத்துல உயிரோடு அவருடைய சுவாசத்தினால நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா அது அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? நன்றி மாத்திரம் தான் செலுத்த முடியும். அவன் சொல்லுவோமா, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஓ நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் கரங்களை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. இயேசு மாத்திரம் மகிமைப்பட்டா போதுங்க. இயேசு மாத்திரம் மகிமைப்பட்டா போதும். அந்த நாமத்துல இருக்கிற வல்லமை இந்த உலகத்துல வேற எந்த நாமத்துவங்க கிடையாது. எத்தனை தடவை நீங்க இயேசு 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 என்று சொல்லிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில கிருபை 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 பெருகிக்கிட்டே இருக்கும். என் தேவன் உண்மையுள்ள தேவன். சம்பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருவதிலே அவர் உண்மையுள்ள தேவனாவே இருக்கிறார். Oh Jesus, we thank you. Oh Jesus, we thank you. We love you, Lord. We love you, Jesus. We love you, Jesus. We love you, Jesus. You be glorified here in this place, oh Father Lord. Nothing of us, oh Father Lord, but you, Jesus. It's you and you alone. Oh Jesus, we worship you. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. தேடி வந்திருக்காங்கல்லப்பா, கொடுங்கப்பா. எங்களை குப்பையிலேருந்து எங்களை தூக்கி இவ்வளோ தூரம் அழகா ராஜாக்களும் ஆசாரிகளுமா எங்களை உட்கார வச்சிருக்கீங்களே, எங்களை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்களே, உமக்கு நன்றி. தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி. Oh, he picked us up from the miry clay. குழியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் அழுக்கு கந்தையில் இருந்தும் நம்மை தூக்கி எடுத்து அழகான இடத்துல உட்கார வச்சிருக்காரு அல்லவா. பாடுவோமா, He picked me up from the miry clay. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Come on church. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess and I thought there's no way out. Then I cried on Jesus' name and He gave me a brand new start. Oh, my life was in a mess and I thought there's no way out. Then I cried on Jesus' name and He gave me a brand new start. He is the rock, He is the rock, Jesus is the rock on whom I stand.
தூக்கினார், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். Let's go one more time. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், அவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். சொல்ல முடிஞ்சவங்க எல்லாரும் இயேசுவை நோக்கி, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை ஆனார். என்னை சுற்றி எத்தனையோ பேர் என்னை தனியா தவிச்சிட்டு என்னை விட்டுட்டு போன வேளை எனக்கு என் இயேசப்பா என்னுடைய கண்மலையானார்னு எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் ஒரு பாடுகள் இருந்திருக்க கூடும். ஆனால் இயேசுவை நீங்கள் பிடிக்க 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 அவர் உங்கள் கண்மலையாக இருக்கும்போது எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இயேசப்பா நம்ம கூட இருக்கும்போது எந்த விதத்துலையும் அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். ஏன்னா அவர் உண்மையான தேவனாய் இருக்கிறார். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், இயேசு உங்க கூட இருக்கும்போது அவருடைய கிருபை மாத்திரம் மாறவே மாறாது. ஆமென். இது பாடும்போது உங்களுடைய வாழ்க்கை மாதிரி இல்லையா? என்னோட வாழ்க்கை இப்படிதான். மலைகள் விலகி போனது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனது, ஒரு எண்ட் ஆஃப் த ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இயேசப்பா வந்த வேளை, இயேசப்பா என் கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதுதாக இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சந்தோஷமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. Come on church. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லலாமே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே சொல்லவே யெகோவா யெகோவானிசி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவானிசி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் உணர்ந்து என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் சந்தோஷமா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே யெகோவா ராப்பா என் சுகமானவர் யெகோவா ரூபா என் மெய்ப்பரானவர் சொல்லாமே யெகோவா ராப்பா யாருக்கெல்லாம் ஒரு வியாதியில விடுதலை வேணுமோ சொல்லுங்க என்னை என்றும் காக்கும் என் தேவன் ஓ ஜீசஸ் லார்ட் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை ருசிச்சவங்களா கைகளை தட்டி ஏசப்பாக்கு நன்மை சொல்லுங்க பார்ப்போம் நன்றி 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 சொல்லுங்க அவர் கிருபை ருசிச்சவங்க மாத்திரம் சொன்னா போதும் ஆமென் எவ்வளோ நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையிலே என்றும் கூட உள்ள இருக்கிறார் Jesus amen we worship you Lord we worship you we worship you உங்க நாமம் உயரணும் அப்பா நீங்க மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா Jesus உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அவ்வளோதான் ஏசப்பா மாத்திரம் பாடினா போதும் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா கைகளை உயர்த்தி இயேசுவை நோக்கி மடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருகணும்
இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya ஹalleluya சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சத்தம் உயரணும். மேன்மை அடையணும். Come on church. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. I need to hear your voice. உங்க சத்தம் கேட்கணும். உங்க நாமம் உயரணும். Come on church. இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. One last time ஒரே ஒரு தடவை கடைசியா உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய மெல்லிய பிரசன்னம், அவருடைய மெல்லிய பிரசன்னம். It should be something different. நீங்கள் இங்கேருந்து போகும்போது வந்த மாதிரி போகிறது there's no use. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏதாவது ஒரு வித்தியாசம் வேணும் அப்பா, எனக்கு உங்களுடைய தொடுதல் மாத்திரம் வேணும் அப்பா. One touch of His is enough. It can transform your life upside down. One touch of His is enough. It can bring you a breakthrough in your life. One touch of His is enough. It can roll away any mountain that's before you. அவருடைய சமூகத்தில் வந்து ஒரு தொடுதல். If that lady could touch the hem of His garment, அந்த ஸ்திரீ அந்த கூட்டத்தில் வந்து பயங்கர கஷ்டம் தான். she shouldn't be there, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. but she came அந்த கூட்டத்தில் வந்து அப்படி ஒரு தொட்ட மாத்திரத்தில் ஏசப்பான்னு கேட்குறாங்க, என்னோட வல்லமை என்னை விட்டு புறப்பட்டது, யார் என்ன தொட்டது? இந்த நாளில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, அவரை ஒருத்தர் தொட்டு பாருங்களேன். இயேசுவே, we want to touch the hem of your garment right now. Right now. Right now. One touch. It could be your sickness. It could be your problems. It could be your financial status. It could be anything. It could be anything. You name your problem. It's nothing for Jesus. அவருக்கு உதவி செய்வது எல்லாமே லேசான காரியம். Oh Jesus, we worship you. ஆராதனை உமக்கு மாத்திரம் தானே ஏசப்பா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும்
ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு என்ன கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு என்ன கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஜீசஸ், ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ரிபாலவா ஷெரானவா. ஆராதனை இயேசுவுக்கே. கடைசியா சொல்லி முடிச்சிடலாம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Lord, we submit as we are. நாங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் கையில் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் சொன்னதை மாத்திரம் செய்வோம்ப்பா. நீங்கள் காட்டுற வழியில் மாத்திரம் நடப்போம். உங்கள் பாதத்தை மாத்திரம் பிடித்திக்கிறோம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே. Jesus, Jesus, Jesus. Talk to them. Talk to them, Lord. Please take care of them, Lord. Please take care of them. Please take care of them. You know every situation that they are undergoing. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாதையில் போகிறாங்கன்னு உமக்கு தெரியும். There's nothing that can be hidden from you. You know it all. உங்கள் பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. நீங்கள் மகிமைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உச்சரிக்க எங்கள் பக்கத்தில் எங்கள் கூட வரீங்களே, உமக்கு நன்றி. நீரே மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். ரொம்ப சந்தோஷம். God bless you. Thank you. Praise be to God. Wonderful worship. அருமையான ஒரு ஆராதனையை நாங்கள் ஆராதித்தோம். It was a wonderful worship. இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க Now இருக்கின்றோம். we are going to listen to the word of God. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வாருங்கள். Children, you may go to your Sunday classes after the sermon. Please usher us, bring them back. மறுபடியுமாக எங்கள் மத்தியிலே ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். And we kindly call Ayya to டேவிட் come again. பத்மராஜன் ஐயா. David Padmarajan Ayya to come and share the word of God amongst us. Stand, Brenda.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்குற கேள்வியை நானும் கேட்குறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இது ரெகுலராக கேட்குற கேள்வி, ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமென். When we come in the presence of God, there is a liberty. ஆமென். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது நமக்கு அது ஒரு விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறது எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு கிருபை. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Amen. Hallelujah. Hallelujah. God has done so many things in our life, right? Even if you are alive today, it's purely by the grace of God. Amen. How many of you believe that? எத்தனை பேர் அதை நீங்கள் ஆமோதிக்கிறீங்க? Amen. It is not because of our might or strength or anything else. It's purely by the grace of God we are living in this world. Amen. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் குடும்பமாய் உங்களோடு கூட தேவனை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த எங்கள் அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும், அருமையான அம்மா அவர்களுக்கும், குடும்பத்துக்கும், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு என்று ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவே கண்மலை என்கிற ஊழியம், அதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எங்களால் முடிந்தவட்டும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நான் உங்களுடைய மத்தியில் நிற்பேன் என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்த்தது இல்லை. ஆமென். Nothing is happening in our life accidentally. Everything has been it's pre-planned by the Lord. Amen. அவருடைய திட்டத்தின்படி இன்னைக்கு இந்த சபைக்குள்ளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி வந்து இருக்கிறீர்கள். Amen. How many of you believe that? Amen. Without His will we cannot be here. Amen. And moreover, He has got a purpose for you and me in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கென்று ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே நிச்சயமாய் என்னுடைய உள்ளம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல ஆராதனைக்குள்ளாக, நல்ல ஒரு ஊழியத்திற்குள்ளாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். நான் பாஸ்டர் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். 10 நிமிஷம் கூட கிடையாது. அவங்கள ஒரு ஆலயத்தில் பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஆனாலும் இந்த நாளிலே அவர்கள் எங்களை அழைத்து இந்த ஊழியத்தை இந்த கலந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாதம் அமர்ந்திட வேண்டும், வார்த்தை கேட்டிட வேண்டும். பாதம் அமர்ந்திட வேண்டும், வார்த்தை கேட்டிட வேண்டும். சித்தம் செய்திட வேண்டும். உம்மைப்போல் மாறிட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். உமக்காக வாழ்ந்திட வேண்டும். அருளும் அருளும் கிருபை அருளும் 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 கிருபை அருளும். அன்பின் பரலோக பிதாவே,
அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, thank you for the wonderful opportunity you have given us to worship you together, Lord. இந்த நாளில் நம்முடைய திருப்பாதத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்தீரோ, என்ன நோக்கத்தோடு இந்த ஆராதனையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற கிருபை தந்தீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். Let thy will be done, Lord. அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஏக்கங்கள், பெருமூச்சுகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். Lord, you look into your inner heart and you know what all are the agony, what all are the troubles and tribulations we are going through in our life, Lord. Lord, you are the one who can speak to us. நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் வார்த்தையாகிய மன்னாவினாலே நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு உம்மை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நீர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். Speak to us, Lord. Speak to us. Let your words revive us, Lord. Give us the strength, Lord. Give us a faith, Lord. வந்த வண்ணமாக நாங்கள் திரும்ப போவது இல்லை. ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும் என்று சொல்லி உடைய நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் உடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். யூ ஸ்பீக் டு அஸ், லெட் அஸ் ஹியர், லார்ட். எங்களுடைய இருதயம், எங்களுடைய உள்ளங்களுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்படட்டும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறேன். I uproot the satanic power which is against your word, Lord. Your name alone should be glorified. எல்லா துதியும் கனத்தையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா, எங்களுக்கு அழைத்த நாளிலிருந்து எனக்குள்ளாக, மனதிற்குள்ளாக ஒரு சின்ன பாரம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை என்றைக்கு இந்த தேசத்திற்குள்ளாக என்னுடைய அடியெடுத்து வைத்தேனோ, நான் முதலாவது முறையாக 2016 ஆண்டில் என் பிள்ளைங்கள் ஸ்வீடனில் இருக்கும்போது நான் வந்தது உண்டு. அன்றிலிருந்து இந்த தேசத்தை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு. ஆமென். எத்தனை பேருக்கு இருக்குது அது? ஆமென். ஏன் என்று கேட்டால், இந்த தேசத்திலிருந்து மிஷினரிகள் நம்முடைய தேசத்துக்கு வந்ததுனால தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லைன்னா இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்திருக்க முடியாது. ஆனால் இந்த தேசம், இந்த மிஷினரிகளை அனுப்பின தேசம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே God has got a purpose for you to be in this nation. Amen. அந்த அவருடைய பர்பஸை நிறைவேற்றத்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் we have to earn. For that purpose we are here. No problem for that. Yes, it is. But above all, God has got a different purpose. He has got a greater purpose for you, that you are the missionary of this nation. How many of you believe that? அதில் இந்த சபையை தேவன் அதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பெருமைக்காக பாஸ்டர் உங்களுடைய சபையை பற்றி பெருமைப்படுத்துவதோ பாஸ்டர் பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்ல, இது என் உள்ளத்தில் வந்த ஒரு பெரிய காரியம். பாஸ்டர்கிட்ட எனக்கு 2-3 கிளிப் ஒரு இது வந்தது. ஆராதனைகளை குறித்து, ஏன்னா எப்படி ஆராதனை நடக்கிறது என்று சொல்லி அவள் புரிந்து கொள்ளும்படியாக 2 ஆராதனைக்குள்ள காரியங்களை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனசுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம். என்னன்னு கேட்டால், இந்த பாரமாக இந்த தேசத்திற்காக எழும்பி கட்டப்பட வேண்டும் என்கிற இந்த ஒரு பெரிய தரிசனத்தை அருமையான போதுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அந்த தரிசனத்தில் இந்த சபையை 20 ஆண்டுகள் வழி நடத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 20 ஆண்டுகளும் பாஸ்டர் கூட இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும்
இந்த ஊழியத்தை, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்கிற அருமையான தேவனுடைய தாசருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தேசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க கொடுத்த அந்த மெசேஜினுடைய அந்த சாராம்சம், அதனுடைய தலைப்பு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணணும்? நாட்டப்பட்டவர்கள். பேசுனாங்களா இல்லையா? முதல் வாரத்தில் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல சபை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த சபையானது அவருக்குள்ளாக நாட்டப்பட வேண்டும். அவருக்குள்ளாக நாட்டப்படலைன்னா ஒரு காரியத்தையும் சபையின் மூலமாக நம்ம செய்ய முடியாது. அப்போது போதகருக்கு அந்த ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து இந்த சபையை அவருக்குள்ளாக நாட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, ஆகையால் என்கிற வார்த்தையை வச்சு தான் அவங்க சொன்னாங்க இல்லை? அதில் ஒரு 7 பாயிண்ட்ஸை சொன்னாங்க. நான் குறித்து தான் வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்லலை, குறித்து தான் வந்திருக்கிறேன். யாருக்காவது அது தெரியுமா? 7 பாயிண்ட்ஸை சொன்னாங்க எப்படி இருக்கணும்னு. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம், பார்த்து சொல்லுங்கள், ஒன்றும் காப்பி அடிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 காரியங்களை சொன்னாங்க. யாராவது சொல்ல முடியுமா? பார்த்தே வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதுனதை நீங்கள் குறிப்பு எடுக்க வேண்டும். ஏதோ இங்கே புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது அதோடு கேட்டுட்டு அந்த வாசலில் போனோன்னு அது மறந்து போகிறதுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை. இதை நீங்கள் குறிப்பு எடுத்து நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து தியானிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென். 7 பாயிண்ட்ஸை சொன்னாங்க. யாராவது சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன் நான். பயப்படாமல் சொல்லுங்கள். நம்ம ஒரே குடும்பம் தானே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்மெல்லாம் ஒரே குடும்பம்னு? நான் விசுவாசிக்கிறீங்க, நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு குடும்பம், நம்மெல்லாம் ஒரு குடும்பம். எப்படி சொல்ல முடியும்? ஆவியில் வளர்றீங்க எல்லாம், அதுக்கு மேலே விசுவாசத்தில். அப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் பேசுகிறீங்க பாருங்கள். நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணுறீங்க, நான் பண்ணல. கனி கொடுக்க, இதெல்லாம் முக்கியங்க. நாட்டப்பட்டுன்னா இதெல்லாம் செய்தானோ. என் பிரசங்கத்தை பாதியை சொல்லி முடிக்கிறீங்க, பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மேலே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி? கேள்வி கேட்பேன், தயவுசெய்து சொல்லணும். எப்படி? கிருபையினால். இந்த கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு என்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிற வாழ்க்கை, புலம்பல் 3:22-23, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை, அது காலைதோறும் புதுவிகளாக இருக்குது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அடுத்த வருஷம் சொல்கிறது, இந்த உண்மை பெரியது. ஆமென். அதை காட்டிலும் மேலே ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவ மன்னிப்பு எப்படி கிடச்சிது? பலியிட்டு ரத்தம் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பு கிடைத்தது. உங்களுக்காக எனக்காக இந்த ஆடு மாடு கோழி பறவை ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. உங்களுக்காக எந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? எனக்காக என் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போ ஒரே ரத்தம், என் இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவரை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கு. அப்போ எல்லாம் ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்மெல்லாம் ஒரே குடும்பமா இல்லையா? ஆமென். ஒத்துக்கிறீங்களா? இப்போவும் ஒத்துக்க மாட்டீங்களா? ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, நேராக போகிறது நான் போகிறேன். 7 காரியங்கள் சொன்னாங்க, யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானே சொல்லிடுறேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக சபையில் அப்போ தான் நம்ம சபையில் நாட்டப்பட வேண்டும். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் மேலே கட்டப்பட வேண்டும். அவருக்குள் அவர்களுக்குள் நடந்து கொள்ள வேண்டும். அவராலே போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரத்திலே பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். சொன்னாங்களா இல்லையா?
இப்போ தலையாட்டுங்க ஆமான்னு. ஆமேன். தயவு செய்து ஒன்று நான் உரிமையோடு கேட்குற இந்த பிரசங்கங்களை கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது. தயவு செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். அப்போ இந்த சபை கட்டப்பட வேண்டும். ஆமேன். சரி, இதுதான் கேட்டேன்னு போதுன்னு புரிஞ்சு அடுத்த வாரம் பாஸ்டர் அம்மா பேசினாங்க. என்ன பேசினாங்க அதையாவது சொல்லுங்கள். போன வாரம் உள்ளது அது கீவேர்ட் மட்டும் சொன்னால் போதும், டிரான்ஸ்லேட் பண்ண பாஸ்டர் சொல்லக்கூடாது. யார் சொன்னது? ஆவியிலே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயத்தில் நீங்களும் நானும் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நாம் விசுவாசிக்கிறீங்களா? சிஸ்டர் கொஞ்சம் எழுந்திருங்க ப்ளீஸ். இல்லை வேறு ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஐயா ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுங்களேன், நான் கொண்டு வந்துருக்கேன், கவலைப்படாதீங்க. கொடுங்கம்மா, பாஸ்டர்கிட்ட கொடுங்க. பாஸ்டர்கிட்ட கொடு. பாஸ்டர் முன்னால் வந்தது வாங்கல, எல்லோரும் பார்க்கட்டும் உங்களை. ஏன்னா திஸ் இஸ் அ மோட்டிவேஷன் தட் யூ ஷுட் அதை அந்த பிரசங்கத்தை கவனிக்கணும். எல்லாம் கரந்து தட்டுவேன், சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களே, கரந்து தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்ல இந்த வார்த்தைகள் தான் நம்மை ஆலயத்தில் நாட்டப்படுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்கிறது என்று சொல்லி அம்மா அழகாக பேசினாங்க, வைராக்கியமாக பேசினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த சபை அப்படி அக்கினியாக எழும்பி நிற்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டபோது எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது. இதை உறுதிப்படுத்தும்படி இதை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வசனத்துக்கு தான் என்னுடைய எண்ணத்தை ஆண்டவர் திருப்பினார். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்களும் நானும் சபையில் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் கொடுத்த இந்த வாழ்க்கை அவருடைய தீபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் வாக்குத்தத்தங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் மூவ் பண்ணலாம்ல பாஸ்டர். வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் வாக்குத்தத்தங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா, நிறைவேறாமல் போகுமா? நிச்சயமாக நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் எப்படி? நீங்கள் தானே சொன்னீங்க எப்படி ஒழிந்து போகாதுன்னு. ஏன் எப்படி ஒழிந்து போகாது சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ வாண்ட் இன்ட்ராக்ஷன் ப்ளீஸ். நீங்கள் என்னோட பேசணும். பாஸ்டர் அங்கேருந்து சொல்கிறாரு, யாரும் நல்ல யாரும் பார்க்கல, அவர் தான் சொல்லிட்டார். இந்த வார்த்தைகள் அழியாது எப்படி சொல்ல முடியும்? How do you, I mean, clearly says that word of God will never pass away. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். ரைட். சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு தெரியும்? Psalm 23. How many of you know that Psalm 23? தலைகீழாக சொல்லிடலாம் இல்லை? இந்த வேத புத்தகத்தை உங்கள் கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிட்டு யாராவது 23ஆம் சங்கீதத்தை சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா மாட்டிங்களா? Where it has written? In your heart. இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுத்தப்பட வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளே எழுதப்பட்டுருச்சுன்னா யாரும் இதை nobody can snatch it from your hands, right? Hallelujah. Whatever the situations you are going through, the word of God will strengthen you. For each and every problem in our life, there is a solution in this word of God. அதை தேடி வாசிக்கணும், அதை தேடி வாசிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது, இந்த வேதத்தில் இருக்குது. Whatever the situations we are in. But we have to ponder upon it. We have to go through this and get it
this word to be fulfilled in our life. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹalleluya. ஆகவே எது வேணாலும் சொத்தை எடுத்துட்டு போயிடலாம், பணத்தை புடிங்கிட்டு போயிடலாம். But the word of God which has been written in your heart, nobody on earth can take it away. Hallelujah. 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 Okay. சரி, இப்போ இந்த ஆலயத்திலே நாம் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படும். அதான் முதல்ல சொன்னேன், இது வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் வாக்கு தத்தங்கள், ரைட்? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையை யாருக்கு கொடுத்துருக்கிறார்? நமக்குள்ள சொல்ல, எனக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்குன்னா என்ன இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். Hallelujah. But each and every promise of God is subject to a condition. நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தம் வேதத்தில் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், நிறைய காரியங்கள் இருக்குது, நான் நேரம் அதுக்காக நம்ம செலவழிக்க வரல. யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும், இட்ஸ் a promise of God, right? Whatever we ask in His name, it will be given to us, right? That's what the promise of God. But what is the condition for that? 13th words. குமாரனிலே பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு, that should be there. That is the condition. See, whatever things we ask, it should be glorify the heavenly Father, through whom we are asking, the Son of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் கேட்குறோம். யார்கிட்ட கேட்குறோம்? பிதாவின் இடத்துல கேட்கிறோம். If you are sure that it will glorify the name of the Lord, surely this promise will come to pass in your life. No doubt about it. அதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். John chapter 15 verse 4. John 15 verse 4. But the slide is there? Okay. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில். So we have to be, abide in me and I in you. அவரில் நிலைத்திருக்கும். இந்த நீங்களும் நானும் சபையிலே நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவரிலே we have to abide in him. அவருக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி அவருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்போது அவரும் நமக்குள்ளாக நிலைத்து நிற்கிறார். Unless you and me are not abiding in him, he cannot abide in us. If he is abiding in us, நீங்கள் சபையிலே நாட்டப்படுவீர்கள். You will be established in your church. அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், நெக்ஸ்ட் ஸ்லைட். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Philippians chapter 4 and verse 1. Therefore, my brothers, whom I love and long for, my joy and crown, stand firm thus in the Lord, my beloved. எனக்கு பிரியமும் வாஞ்சியமான, நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதாங்க. ஒருவேளை பிலிப்பு சபைக்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும், இன்றைக்கு சபையாகிய பித்தானி சபைக்காக உங்களுக்கு எனக்கும் உங்களோடு என்னோடு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. God is addressing you as this. Amen. எனக்கு கிரீடமும் பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். We have to abide in the Lord. Amen. Hallelujah. Hallelujah. அப்படி இருக்கும் பொழுது you will be established in the church. God will establish you in the church. Amen. Hallelujah.
யோவான் 6:56 John chapter 6 and 56. Whoever feeds on my flesh and drinks my blood abides in me and I in him. Hallelujah. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. இது என்ன ராபோஜனத்துக்குள்ள வார்த்தை இல்லை? What is his flesh? அவருடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தெய்வம். அந்த வார்த்தையை நாம் அனுதினமும் புசிக்க வேண்டும். வார்த்தையாகிய மன்னாவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி செய்தோம் என்று சொன்னால் we can abide in him. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர், நான் அநேக வார்த்தைகள் உண்டு, தயவுசெய்து எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க, நான் வேகமாக போகிறேன். 1 கொரிந்தியர் 7:24 நல்ல வார்த்தை. 1 Corinthians chapter 7 and 24. So brothers, in whatever condition each was called. The word is very, very important. The word is very, very important. So brothers, in whatever condition each was called, there let him remain with God. Let him remain with God. Whatever the plan, what the purpose God has called you, we have to remain in him. சகோதரரே, அவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இங்கிலீஷில் அதனால லெட் ஹிம் ரிமைன் வித் காட் இருக்கிறது. தமிழில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். when we have to be in the presence of God, we have to abide in the presence of God. தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பிரசன்னத்தில் நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் I am sure that we will be established, rooted in this church. Amen. Hallelujah. 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 Unless we are rooted in him, we cannot be established. என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவன். ஆனால் தேவனுக்கு பிரியமல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது. என்னுடைய தாய், நான் பிறந்தபோது 5வது மகனாக பிறந்த கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, நான் தான் அடி வாங்கினது ஜாஸ்தி. சரி, அப்பேற்பட்ட என்னுடைய தாய் என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். என் மகன் சொன்னது போல a coin has got two sides. ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும், மறுபக்கம் nobody knows except the Lord. நல்லவர்களைப் போல நாம் நடித்து கொண்டு இருக்கிறோம். நான் அப்படி தான் நடந்துங்க. நீங்களாம் நல்லவங்களை மாதிரி தெரியுது, நீங்கள் அப்படி செய்திருக்க மாட்டீங்க. நான் அப்படித்தான் நடந்தேன். துன்மார்க்கமாய் ஜீவித்தேன். தேவனுக்கு விரோதமான பிரியமில்லாத காரியங்களை செய்தேன். ஆனால் நாள் ஒன்று வந்தது. 1990 வருடம் February 28ஆம் நாள் என்னுடைய மனைவியினுடைய மரணப்படுக்கை. நீங்கள் அநேகர் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. So many people are there in the medical field. You know how much the hemoglobin of a lady should be. யாருமே இல்லையா? ஹியூமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும்? 12 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனைவிக்கு இருந்தது 5. She was struggling for her life. She was in a coma stage. வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு இருந்தது. நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேனோ எல்லாமே அச்சீவ் பண்ணேன். பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, செல்வாக்கு இருந்தது. 2 மாநிலங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் ரீஜனல் மேனேஜராக ஆண்டவர் கீர்த்தன் கம்பெனியில் வைத்திருந்தார். I was a regional manager for a big company. Everything was there. But she was struggling with her life. அப்போ டாக்டர் சொன்னாங்க, பிளட் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. பிளட் வாங்குறதுக்கு ரோட்டில் போகிறேன். மகன் அப்பொழுது
சின்ன வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறான். எங்கே போய் பிளட் வாங்கணும்னு தெரியல. ரோட்டில் பைத்தியம் பிடித்தவனை போல் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். போயிட்டு நான் திரும்பி வருகிறேன். என்ன செய்யுதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. திரும்பி எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தார். அவர் சென்னையில் இருந்தார். நான் நான் அங்கே போய் ஒரு சின்ன, அப்போல்லாம் அந்த செல்ஃபோன் கிடையாது, டயல் பண்ணணும். போய் ஒரு பூத்தில் போய் டயல் பண்ணேன். அது சிவகாசி மதுரை மாவட்டத்தில் இன்னொரு இடத்துக்கு போச்சு. ஆண்டவருடைய வழி நடத்தல் தான். அங்கிள் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இங்கே தான் இருக்கிறாங்க. He took the phone and asked, what David? I told him, Vijay is admitted in the hospital. எந்தையுமே நான் சொல்லலை. Immediately he replied to me, don't worry, within 3 months I will be coming to your place. We were in Coimbatore at the time. I'll come to Coimbatore. God will give her a good life and strength, and she will cook for me. To that extent, God will give her a new life. The சின்ன ஸ்பாக்கு தான் எனக்கு வந்தது. பிளட் வாங்கல, ஒன்று வாங்கல, திரும்பி வர்றேன். திரும்பி வரும்போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை ஐ கமிட்டட் மை செல்ஃப் டு த லார்ட். என் மகன் அப்படி சின்ன பையன். என்னுடைய மனைவி மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாள். இதுதான் எங்களுடைய குடும்பம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இஃப் அட் ஆல் யூ கிவ் அவர் லைஃப், வில் சர்வ் யூ அஸ் அ ஃபேமிலி. I didn't ask my wife, I didn't ask my son. I committed myself to the Lord. Lord, if at all you give her a life, we'll serve you as a family. Today you are witnessing, we are as a family, we are standing for the Lord and doing the ministry. We travel so many miles and do the work God has given to us. Hallelujah. ஒன்றுக்குமே உதவாத என்னுடைய வாழ்க்கை, தகுதி இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ என அழுத நேரம் உண்டு. என்னை நினைத்தீரையா ஏசையா, தூக்கி சுமந்தீரையா. என்னை நினைத்தீரையா ஏசையா, வாழ வைத்தீரையா. கிருபையே, அவருடைய கிருபை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் பாராட்டின இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம் பெரியது. நித்தம் என்னை நடத்துவது அவருடைய கிருபை. அவர் கிருபை, 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 கிருபை. சுமந்தது உன் கிருபை. அவர் கிருபை இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்லை. எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை விட பரிசுத்தமான நீதிமான நாங்கள் அல்லவே அல்ல. We are not greater in any aspect of your life, but God is good to us. அவரை சுமக்கிற கழுதையாக நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளாக நிலைத்து நிற்க வேண்டும். It is not by our might or strength, it's purely by the grace of God. ஆண்டவருடைய கிருபை. சரி, இந்த அவருக்குள்ளாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5 காரியங்கள் உண்டு. அதை நான் நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. 12 o'clock I have to finish, right? 12 மணிக்கு, ரைட். 15 minutes நான் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் எனக்கு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஐ ஹவ் டு, அவர் பிரதர்ஸ் ஷுட் ஹெல்ப் மீ when I go fast, please.
முதலாவதாக 1 கொரிந்தியர் 16:13, 1 கொரிந்தியர் 16:13, be watchful, stand firm in faith, act like men, be strong. Amen. Be watchful, stand firm in the faith. விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்கணும்? அவருக்குள்ளாக நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்காத பட்சத்தில் நாம் சபைக்குள்ளாக நாட்டப்பட முடியாது, அவருக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க முடியாது. கொலோசியர் 1:22 தமிழில், இங்கிலீஷில் 23 அது சொல்லுகிறது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே be firm in steadfast faith. We have to be அந்த நிலைமையிலே நாம் நிற்க வேண்டும். அதை குறித்து விளக்கங்கள் சொன்னால் நிறைய இருப்பது. எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், Hebrews chapter 11 and verse 6, and without faith it is impossible to please. How many of you wants to please God? எல்லாரும். If we want to please God, we have to be firm in His faith, in our faith. விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்காத பட்சத்தில் பிரச்சனைகள் சொல்லும், போராட்டங்கள் சொல்லும், கஷ்டங்கள் சொல்லும், இது நம்முடைய வாழ்க்கையில் we have come to the dead end of our life. So tomorrow is not ours. You cannot live in this world. Even in your work spot, you have been troubled, tormented. They will say that you are not going to continue there. Never be worried about it, because the one who we have a faith on Him will never let us in any circumstances. He will not leave us or forsake us. When the mountains may depart, He will not depart from us. Hallelujah. அவர் நம்மை விட்டு விலகாத தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். விசுவாசத்திலே நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நிலைத்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்போது நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியும் என்கிறதுல வேத வசனம் சொல்கிறது. ஆபகுக் 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, இது எல்லாம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நானும் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் we have to have this faith. Hallelujah. இந்த விசுவாசத்திலே நாம் பிழைக்க வேண்டும். இந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தான். Even though he was not able to believe it, he trusted the Lord. He had a faith on the Lord. God has made him as a father of faith. He is our father of faith in our life. Amen. அப்பேற்பட்ட தெய்வம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். செகண்ட் ஸ்லைடுக்கு வந்துடலாம். ரெண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31 ஸ்லைடு மார்க் பண்ணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31 யோவான் 8:31. So Jesus said to the Jews who had believed him, if you abide in my word, you are truly my disciple. நீங்களும் நானும் எதில் நிலைத்து நிற்க வேண்டுமா? விசுவாசத்தில் நிற்கிறது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தை நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு உணவாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட வார்த்தை, அது அழிவில்லாத வார்த்தை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக, I am the truth, I am the life. இப்பேற்பட்ட வார்த்தையாகிய அவருக்குள்ளாக நீங்களும் நானும் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2 யோவான் 9 பின்பகுதி சொல்கிறது. 1 யோவான் 2 பின்பகுதி, whoever abides in the teaching has both the Father and Son. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். நீங்களும் நானும் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 3:24 சொல்கிறது, அவர் கட்டளைகளை கைக்கொள்கிறவன், whosoever keeps his commandments abide in God. நான் தெளிவாக சொல்ல முடியவில்லை. அவருடைய கட்டளைகளிலே நாம் நிலைத்து நிற்கும்போது, அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் பொழுது அவரிலே நாம் நிலைத்து நிற்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2:17 சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் உண்டோ என்றென்றைக்கும். The will of God should be established in our life. If we do the will of God, we can be in Him. Hallelujah. He will be also with us. Amen. அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். காரணம், அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி 1 பேதுரு 1:25 வாசிக்கிறோம். முதலாவதாக அவருடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய உபதேசத்திலே. மூன்றாவதாக யோவான் 15:9 வாசிக்கும் போது, அன்பிலே, in his love we have to abide in this. As the Father has loved me, so I have loved, abide in my love. இந்த அன்பிலே நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த சபையிலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன? லவ் தை நெய்பர் ஆஸ். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் மற்றவங்களை நான் நேசிக்கிறோம் சொல்லி? ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, பிரதான கட்டளை. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கா. 10ஆம் வசனம் அதுதான் சொல்றது. கற்பனைகளை கை கொண்டால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த கற்பனையானது என்ன? 12ஆம் வசனம், 1 யோவான் 5:3 வாசிங்க. 1 யோவான் 5:3. For this is the love of God, that we keep His commandments, and His commandments are not burdensome. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆனால் இந்த சின்ன காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. சத்ருவை என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? வெறுத்து தள்ள சொன்னாரா? பேசக்கூடாதுன்னு சொன்னாரா? சத்ருவ ஸ்நேகின்னு ஆண்டவர் சொன்னார். தட்ஸ் த லவ் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். ஏன்னா தம்மை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. தட்ஸ் வாட் த லவ். தட்ஸ் வாட் த லவ் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ அண்ட் மீ. நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பு இல்லை என்று சொன்னால், இந்த அகாப்பே அன்பு, யாரால் எடுத்துக்கொள்ள முடியாத மாயமாலமற்ற அன்பு, உண்மையான அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாய் சபையிலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருப்போம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன், ரோமர் 8:35-39, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? What may come in my life, nothing can separate me from the love of God. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஆலயத்தில் நாட்டப்படுவோம். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் வழி நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. How many of you believe that? Amen. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக, கடைசியாக, நான்காவதாக 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. We have to abide in His, but the anointing that you received from Him abides in you, and you have no need to anyone should teach you, but as His anointing teaches you about everything, and it is true and is no lie, just as it has taught you, abide in Him. அபிஷேகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும்.
எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் இருக்குது? பெரிய கொஸ்டின் இல்லை? மற்றவங்களுக்கு அபிஷேகம் இல்லையா? இல்லைங்க. என்றைக்கு ஆண்டவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி இதை சொல்ல முடியும் தெரியுமா? நீங்கள் பழைய உலக பிரகாரமாக நான் வாழ்ந்த நாட்களில் ஒரு தவறு செய்துட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் லைக் தட் லீவ் இட் அண்ட் கோ. இட் வில் நெவர் பாதர்ஸ் யூ, ரைட்? It will never bother you. But when you have come to the fold of God, when you are cleansed by the blood of Jesus Christ, when you have accepted Him as your personal Savior, even if you do a small mistake, that something will pop up and tell you that we are doing wrong thing. Is it there? இருக்குதா இல்லையா? உலக பிரகாரமாக வாழ்ந்தபோது இதை பற்றி கவலையே பட்டுக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு சின்ன தவறு பண்ணாலும் உள்ளத்துக்குள்ளாக இருந்து ஒரு எண்ணம் வரும், நாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறோம். இந்த அபிஷேகம் நம்மை சகலத்திலையும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 3:24 whoever keeps his commandments abide in him and God in him, and by this we know that he abides in us by the Spirit whom he has given. இந்த கொடுத்த ஆவியினாலே அவர் உங்களோடு என்னோடு வாசம் பண்ணுகிறதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஆமென். இந்த அபிஷேகத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த அபிஷேகம் யோவான் 14:26 சொல்கிறது, சகலத்தையும் நமக்கு போதித்து வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ 4 காரியங்கள் சொன்னேன். என்னென்ன காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பாச சொல்லக்கூடாது. விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், உபதேசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அன்பிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். எனக்கு நேரம் முடிய போகுது, அதனால தான் முடிக்க போகிறேன். ஆமென். இப்படி நிலைத்து நிற்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? யோவான் 15:5 I am the vine, you are the branches. Whoever abides in me and I in him, he it is that bears much fruit. For apart from me, you can do nothing. We can be a fruit bearers. That's what we have been called for. Amen. Hallelujah. Hallelujah. Not only bearing fruits. The fruits எப்படிப்பட்டதா இருக்கணுமா? 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. You have not chosen me, I have chosen you. What for? நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கும்படி, போய் கனி கொடுக்கும்படி. இது ரொம்ப முக்கியம். உங்கள் கனி எப்படி இருக்கணும்? It should sustain there. Hallelujah. கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். ஏதோ ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவருக்கு கொடுக்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தது மட்டுமல்ல, வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் அவருக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களை என்னையும் ஆண்டவர் உன்னத நோக்கத்தோடு வரும். கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ன? அநேகர் இந்த கனியினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை ருசி அவங்க புரிந்து கொள்ளணும். யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது கனி தருகிற திராட்சை செடின்னு என்று சொன்னார். உங்களை என்னையும் குறித்து அதே வார்த்தையை தேவன் சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் இந்த தேசத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதற்கு நாம் எப்படி நாம் இருக்க வேண்டும், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ரோமருக்கு எழுதின நிருபம் அதுக்கு முன்னால் அதுக்கு முந்தின ஸ்லைட் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிப்புன்னா 1990 வருடம் 28ஆம் பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் அது தவறு. அன்றைக்கு நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுகிறேன். ரட்சிப்பு எப்படி வருதான்? முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்க
அது கூட பட்டான்னு வரல, படுவான்னு தான் வருது. So it's a choice given to you and me. We have to keep our salvation. Salvation is not an event. ஒரு நாளில் நடந்து முடிகிற காரியம் இல்லை. It's a process. Till to the end of my life, I have to keep my salvation alive. ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரோமர் 11:22 சொல்லுகிறது, முடிவு வரையும் தான் நிலைத்திருந்தால் அவருடைய தயவு கிடைக்கும். தயவு, we can get a favor from the Lord. 1 பேதுரு 5:10 அவர் எப்படி நம்மை வழி நடத்த போகிறார். And after you have suffered a little while, the God of all grace, who has called you to his eternal glory in Christ, will give himself restore, confirm, strengthen and establish you. அப்படித்தான் நம்ம நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் என்ன செய்வாரா? நம்மை நிலைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை இந்த காரியங்களிலே நிலை நிறுத்துவார் என்று சொன்னால் நான் சபையிலே நாட்டப்பட்டவனாக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போம். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. தயவு செய்து என் மகனை ஒரு பாடலை பாட சொல்கிறேன். யார் இந்த பாடல் தெரிந்தவங்க கூட பாட வேண்டாம். This is the time between you and the Lord. It is the time between you and the Lord. You just talk to the Lord. God has spoken you about to abide in Him. In what all the situations you should abide Him. What are the steps you have followed in your life? This is a practical thing I'm talking about you. This is what the Word of God says in our life. தயவு செய்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. God has got a greater purpose for you. God has got a greater purpose for you. He's a great God. By a word He can do anything. He can create the world by a single word. He has created everything. ஒரே வார்த்தையினால சகலத்தையும் படைத்த தெய்வம் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. But He wants to do through you and me. அவர் நம்மை கொண்டு சபையை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாங்க. தயவு செய்து ஆண்டவரோடு பேசுவீங்களா? Just I want you to talk to Lord. I want you to talk to the Lord. ஆண்டவரே எனக்கு கொடும், என்ன விசுவாசத்தை கொடும். எனக்கு ஆண்டவரே அன்பில் நிலைத்திருக்க கிருபை தாங்க. உங்களுடைய கட்டளை கீழ்ப்படிய கிருபை தாங்க. Just ask God. ஆண்டவரே இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையில் Lord, give me the grace to understand this. I should abide in you, Lord. I should abide in you, Lord. Unless I can abide in you, I cannot live in this world. I will not be useful for you, Lord. I should be a fruit bearer, Lord. என்னுடைய கனி மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அது நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி தயவுசெய்து you ask the Lord to give him that strength to do all these things. Oh Jesus, hallelujah. பலன் தாருமே. தயவுசெய்து பாடல நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. தயவுசெய்து பலன் தாருமே. உதவி செய்யுங்க. இந்த ஆண்டவரே உங்களை நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த சபையில் நான் நாட்டப்பட வேண்டும். I want to establish in the church. I should be rooted in the church, Lord. Oh yalla balaba shadikaba rikaba rabalaba rikaba liya. உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். உடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஊற்றுங்க ஆண்டவரே. உடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. பலன் தாருமே. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Glory, glorious Lord. Hallelujah. Mighty Jesus we pray. Amen. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போராட்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் வந்தாலும் இயேசுவே நான் உம்மிலே நாட்டப்பட்டவனாக இருக்கும் பொழுது அப்பா இவை எல்லாவற்றையும் கடந்து வர முடியுமே. சபையிலே நாட்டப்பட முடியுமே. நான் சபையிலே நாட்டப்பட முடியாதவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் இந்த உலகம் மாற்றுவீராக. புது பலன் அளித்திடுவே. Thank you Jesus. Thank you Lord. நன்றி இயேசுவே. Thank you Jesus. பலன் தாங்க ஆண்டவரே. பலன் தாருவே.
brothers and sisters, God is expecting you to be the light of this world. You are the salt of this world. You are His ambassador. You are His ambassador for this nation. Oh, thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. ஆண்டவரே, வாழ்க்கையில் சோர்ந்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க. தயவு செய்து ஒரு சொட்டு கண்ணீர் தேவனுடைய பாதத்தில் விடுங்க. எனக்கு இந்த சபையிலே நான் நாட்டப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்ய விரிவுக்கென்று என்னை நாட்டுவீராக. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் என்ன கண்ணது எண்ணிறந்த ஜனங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. Rooted in the church, I cannot save them, Lord. Only one life we are going to live in this world. That too for the Lord. That too for the Lord. Oh, I plead, my dear sister and brother, cry out in His feet. Pour out your tears, Lord. So many people are knowing, without knowing you, going to the dark place. You're giving me the salvation. But let me be fruit bearer. Let them taste the love of God. As we have lifted, we have received. மகனே, நான் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை நிலைத்து நிற்க விரும்புகிறேன். ஆண்டவருக்குள்ள விடுப்பு கொண்டு உள்ளாயா? உன்னைத்தான் சகோதரியே, சகோதரனே, உன்னைத்தான். அவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறாயே, அவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறாயே. ஓ, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டங்கள், கஷ்டங்கள், ஏன் அவமானங்கள், நிந்தனைகள், இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை நேசிக்கிற தேவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரத்தில் கேட்பாயா? ஆண்டவரத்தில் கேட்பாயா? ஆண்டவரத்தில் கேட்பாயா? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். வந்த வண்ணமாக you are not going as you come here in this appearing into the church. You are going with a new anointing. ஓ, சபையில் நாட்டப்பட்டவர்களாக அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கலந்து செல்ல போகிறீர்கள். ஓ, ask him, don't leave this time. No, it's a gracious time God has given to you. It's a wonderful time God has given to you. தருணத்தை விட்டு விடாதே, தருணத்தை விட்டு விடாதே, சகோதரியே, சகோதரியே, தருணத்தை விட்டு விடாதே. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவர் பதில் கொடுக்கிற தேவன். அவர் எந்த பாவியை தள்ளுகிற தேவன் இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை நமக்கு விரோதமா பாவத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ, கவலைப்படாதே. Be there in the presence. இருக்கிற வண்ணமாக அவருடைய சன்னிதானத்திலே வா. ஓ, என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு கனி கொடுக்கிறவராக, கனி கொடுக்கிறவராக என்னை மாற்றுங்க. உடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடைய அழுகையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அழுகை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இல்லை, உன் முகத்தை கண்ணீரை துடைக்கிற தேவன், கிடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. I want to finish it. God is not letting me down. Leave it. I want this time to be given to you. Please
தயவுசெய்து ஒரு சில நிமிஷங்கள் ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்துல கேளுங்க, ஆண்டவருடைய பாதத்துல கேளுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இப்பொழுது விசேஷித்த அபிஷேகம் உண்மையில இறங்கி வருகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம், ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் you are receiving. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓரியா லபதிக்கபா ரபலபதா ரிக்கபா ரபலபதா வஷதிக்கபா கபலபலவரியா லபதிக்கபா. Thank you Jesus, mighty Lord. We praise you Lord. We glorify thee Lord. We glorify thee Lord. We glorify thee Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த பரிசுத்த பிரசன்னத்தினாலே இந்த பிள்ளைகளை நீர் நிறைத்த தயவுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த சபையிலே ஆண்டவரே நீர் வேர் கொண்டவர்களாக நிறுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. சகல கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, we praise you Lord. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. Lord, we give thanks to you. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். Lord, all those children who are here, we commit them into your hand, Father. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு Each கொடுக்கிறோம். and everyone, we commit them into your hand. Each and every ஒவ்வொருவரும் உமக்கு உம்முடைய கையிலே முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. Let everyone be a signet ring in your hand. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உன்னத நோக்கத்தை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. Lord, thank you for the grace that you have a mighty purpose in each one's life. அதற்காக தானே ஆண்டவரே இந்த சபைக்குள்ளாக நீர் கொண்டு வந்தீர். That is why you brought them into this church of அதற்காக தான் இந்த சபையிலே நீர் சேர்த்து வைத்தீர். That is why you joined them in this church of இந்த God. சபையிலே நாட்டப்பட்டவர்களாக, As the planted in this church. இந்த சபையிலே வேர் கொண்டு எழும்பி நிற்கிறவர்களாக, As people who are rooted and rising up. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எண்ணிறந்த ஆத்துமாக்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற வேளையில The people who don't know the difference between right and left are going to us destruction. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இந்த சபையிலே வேர் கொண்டு வைத்து கனி கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. Thank you for changing your children and giving them the anointing and making them bear fruits in your church. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்தாலும் சரி, Wherever they may be working, oh Father. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் படித்தாலும் சரி, Or wherever they may be studying, oh Father. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்தாலும் சரி, Wherever they may be doing a ministry, oh Father. அந்த இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் இந்த கனியை ருசிக்க நீர் கிருபை தரப்போகிறதா. Wherever that place may be, let the others taste and see the fruits that they bear. அதுக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Whatever the enemy may bring against them, in the mighty name of the Nazareth Jesus Christ, we break. சபைக்குள்ளாக இவர்கள் வேர் கொண்டு நிற்கும்போது When they are rooted in the church, அவருடைய குடும்பத்திலே அற்புதத்தை செய்கிற தேவன், you are a Lord who does miracle things in their விடுதலை life. கொடுக்கிற தேவன், Give them redemption. சுகத்தை கொடுக்கிற Give them தேவன், healing, oh Father. தேவைகளை சந்திக்கிற தேவன், And when you meet their needs, oh Father, எல்லாவற்றுக்கும் மேலாக above everything else, உமக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்கிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. the grace that you are going to use them as your people with a zeal, oh 20 Father. ஆண்டுகளும் இந்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் வழி நடத்தி வந்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறோம். Lord, we give thanks for your mightiest grace for leading this church for 20 years, oh ஒரு Father. புன்னத நோக்கத்தோடு இந்த சபையை இங்கு வைத்து இருக்கிறேன். With a unique purpose, you have kept this church in this இந்த place. சபை ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். Let this church be a lighthouse, oh இந்த Father. வெளிச்சத்திற்குள் அநேக ஜனங்கள் ஓடி வர வேண்டும். Let many people keep running into this light, இந்த oh Father. ஆத்துமாக்களினாலே நிரப்பப்படுகிற ஒரு சபையாக நீர் வைக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. Thank you for your grace for keeping this church as a church filled with souls. அருமையாக இந்த ஆண்டவரே இந்த சபையை நடத்துகிற அருமையான எங்கள் அன்பு போதகரையும் போதகரமா அவர்களின் குடும்பத்தையும் இதில் உள்ள எல்டர்ஸ் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit the loving pastor, his wife, and all those elders and the people of this என்ன church. தரிசனத்தை உம்முடைய தாசனுக்கு நீர் கொடுத்தீரோ அந்த தாசன் அந்த நோக்கத்தையும் உம்முடைய திட்டத்தையும் இந்த ஊழியத்தில் நீர் நிறைவேற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி. Whatever the vision that you gave the pastor, you are a father who will fulfill them in their அவருடைய ஏக்கமெல்லாம் இந்த சபையில் உள்ளவர்கள் உமக்குள்ளாக வேர் கொண்டு நிற்க வேண்டும் என்று சொல்லி and all their desires that all those who are in the church should be rooted in you, அதை Father. நிறைவேற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி.
thank you for your grace for fulfilling that. சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். That all honor, all glory and praise be to you alone. உம்முடைய O Father. நாமம் ஒன்று மட்டுமே That மகிமைப்படும். your name alone be glorified. சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஒருவருக்கே நாங்கள் All ஏறெடுக்கிறோம். honor, praise and glory be to you alone, O Father. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. the priceless name of Jesus Christ, we ask and pray, our living Father. Amen. Thank you. தயவு செய்து உட்காருங்க.